விக்கிரவாண்டி அருகே உள்ள பனங்காடு பனைக்கனவு திருவிழா நடக்கும் இடம் மட்டுமின்றி பனையின் வாழ்வியலை மீட்டெடுக்கும் ஒரு பயிற்சி மையமாகவும் விளங்கி வருகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கஞ்சனூர் அருகில் உள்ளது நரசிங்கனூர் கிராமம். பனைமரங்கள் நிறைந்து காணப்படும் இக்கிராமத்தின் பனங்காட்டில் நாளை 4ஆம் ஆண்டு பனை கனவு திருவிழா நடைபெறுகிறது. பனையின் வாழ்வியலை வெளிப்படுத்தி பனை சார்ந்த தொழிலை மீட்டெடுக்கும் நோக்கில் நடைபெறவிருக்கும் பனை திருவிழா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனை சார்ந்து இயங்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை, எளிமையான தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதில் வெற்றி அடைந்த பனை சார்ந்த தொழில் முனைவர்களை இங்கே அறிமுகப்படுத்தி அவர்களை நன்மதிப்பு செய்கிற விதமாக அவர்களுக்கு விருதளித்தல், அது மட்டும் இல்லாமல் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பயன்பாட்டு பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் இங்கே காட்சிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை விற்பனைக்கும் இங்கே வைத்திருக்கிறோம். பனை சார்ந்த விளையாட்டுகள், பனை ஏறும் வீர விளையாட்டு போட்டி, பனை பூவிலிருந்து தயாரிக்கப்படுற அந்த மாவுளின்னு சொல்லுவாங்க. அந்த மாவுளி ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் சுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடைபெறும். இந்த திருவிழாவுக்கான நோக்கம், இந்த திருவிழாவுக்கான கோரிக்கைகள் இதெல்லாமே பனையேறிகள் விடுதலை அடைந்து பனையேறிகள் தங்களுடைய இந்த பனை சார்ந்த வாழ்வியலை அவங்க விடுதலையோடு செய்யணும். கல்லுக்கு இருக்கின்ற இந்த நீண்ட நாள் தடை உடைத்தெறியப்பட வேண்டும், பனையேறிகள் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவுடைய நோக்கமா இருக்குது. இந்த பனையேறி பாண்டியன் தனது குடும்பத்தாருடன் இணைந்து பனைமரம் மூலம் கள், பதநீர் இறக்குதல், கருப்பட்டி, பனங்கற்கண்டு தயாரித்தல், பனை விதைகளை நட்டு அதை பராமரித்தல் உள்ளிட்டவற்றை செய்து வருகின்றனர். அதே வேளையில் பனையின் முக்கியத்துவம் மற்றும் பனை சார்ந்த பொருளாதாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் பனையேறி பாண்டியன் ஈடுபட்டு வருகிறார். இதற்காக தனது 2 பெண் பிள்ளைகளுக்கும் பனை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை கற்பித்துள்ளார். ஒரு 6 வருஷமா பனைமரம் ஏறிட்டு இருக்கேன். 7வது படிக்கும் போதுல இருந்து ஏறிட்டு இருக்கேன். எனக்கு என் அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதில் எப்படிலாம் ஏறணும், அதில் என்ன நுணுக்கம் இருக்கு, கையெல்லாம் எப்படி வைக்கணும், கத்தி எப்படி பிடிக்கணும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நான் ஏறுறதை பார்த்துட்டு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு. ஒரு பக்கம் கல்வி, மறுபக்கம் தந்தைக்கு உதவியாக இருந்து வருகிறார் பனையேறி பாண்டியனின் 2வது மகள் கரிஷ்மா. கடந்த 6 ஆண்டுகளாக தந்தையை போன்று பனைமரம் ஏறுவது, பதநீர் இறக்குவது, பாளையை சீவி விடுவது உள்ளிட்ட வேலைகளை சகஜமாக செய்து வருகிறார். மாணவி கரிஷ்மாவின் இந்த முயற்சி அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்போ நான் பனை ஏறும்போது என் கூட என்னோட பொண்ணு சின்ன வயசுலேருந்து என் கூட சுற்றிட்டு இருப்பா. ஒரு நாள் என்கிட்ட நான் மரம் ஏற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ அவளுக்கு வயசு 12, அப்போ 7வது படிச்சிருந்தா. நான் எந்த தயக்கமும் சொல்லலை, எந்த தடையும் சொல்லலை. சரி ஏறுமான்னு சொல்லிட்டேன். அப்போ அவன் என்ன பண்ணா, அந்த பெட்டி, வடக்கயிறு இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவள் ரொம்ப ஏற்கனவே பயிற்சி பெற்ற மாதிரி ரொம்ப அழகாக லாவகமாக மரத்து மேலே ஏறினான். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் பனையிலிருந்து எல்லா வேலைகளையுமே அவள் செய்வாள். கல் இறக்கிறது, பதநீர் இறக்கிறது, கருப்பட்டி காய்ச்சறது, பனை ஓலைகள் முடிகிறது, இப்படி எல்லா வேலைகளையுமே அவளுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து எனக்கு, என் குடும்பத்துக்கு அவள் ஒத்துழைப்பாக இருக்கிறாள். அவங்க 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப தான் ஃபஸ்ட் டைம் மரம் ஏற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவரும் கூட மரம் ஏறிட்டு 2 பேரும் ஒரே மரத்தில் ஏறி அந்த பாலை உரிக்கிற விஷயம், அந்த சின்ன சின்ன நுணுக்கமான எல்லா விஷயமே அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கும் தைரியமாக இருந்துச்சு அவங்க பனைமரம் ஏறுது. அவங்கள பார்த்துட்டு இந்த ஊர்லேயே மற்ற ஊர்கள்லேயும் நிறைய இளைஞர்கள் மரம் ஏறுறாங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எது எப்படியோ பனையேறிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் பனங்காடும் அங்குள்ள பனையேறிகளும் பனை தொழில் புத்துயிர் பெறுவதற்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கி வருகிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம் மற்றும் சத்தியம் செய்தி குழு.